வணக்கம் தமிழா. டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4 தேர்வில் ரிசல்ட் விட்டாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு. இப்போ அடுத்த நிகழ்வான கவுன்சிலிங் எப்போ நடைபெறும்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ கவுன்சிலிங் நடைபெறும் தேதி வந்து இன்றைக்கி அஃபீஷியலாகவே டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்றைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த் வந்து 10 டேவாக கொடுத்துருவா மேக்ஸிமம். அதிலே உங்களுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பாக நடந்துடும் முக்கியம். ஸோ அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ குரூப் 4 தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 10 ஆன்சர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு. ஸோ அடுத்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி மந்தில் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஆளாக என்ன பண்ணணும்னா ஸோ ரேங்க் வைஸ் அவங்க கூப்பிட்டு கவுன்சிலிங் ஆள் எடுப்பாங்க. ஸோ அதை பொறுத்து நமக்கு போஸ்டிங் நம்ம கன்ஃபார்ம் ஆரம்பிச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலை இந்த கவுன்சிலை வெயிட் பண்ணுற உங்களுடைய நண்பரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அப்டேட்ஸ்க்கு உடனுக்குடன் பெற நம்முடைய தமிழா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தா நம்ம தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ஓகேங்களா. இதற்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி டிசம்பரில் தான் வரப்போகுது. ஏன்னா இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி இதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2025 பிப்ரவரி நடைபெறும்னு சொல்லிட்டு அதையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ அப்போ கரெக்டாக பார்த்து வச்சுங்க. அப்போ குரூப் 4 கவுன்சிலிங் ஜனவரி 2025, குரூப் 2 குரூப் 2A இதுக்கான ரிசல்ட் வந்து டிசம்பர் 2024, மெயின்ஸ் வந்து பார்க்குறோம் பிப்ரவரி 2025 ஓகேங்களா. இதை கவனத்தில் வச்சுக்கோங்க.